गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे நமः. அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற இரு பதிவுகளில் ஹம்சோபனிஷத் மற்றும் அமிர்தநாதோ உபனிஷத் என்ற இரண்டு யோக உபனிஷத்துகளை பற்றி பார்த்தோம். இந்த பதிவுகளின் நோக்கம் அந்த உபனிஷத்துக்களை விவரித்து சொல்வதோ அல்லது கமெண்ட்ரியாக பேசுவதோ கிடையாது. யோக ஆசிரியர்களும் யோக பயிற்சியாளர்களும் யோகத்தை பழகுபவர்களும் இந்த மாதிரி நம்முடைய பழமையான உபனிஷத்துகளில் யோக உபனிஷத்துகளில் யோகா பற்றி என்ன சொல்லியிருக்கின்றது, உண்மையான யோகா என்பது எப்படி விளக்கி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம்தான், இந்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவுகளை நான் செய்கின்றேன். ஸோ இதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள நீங்கள் அந்த யோகா ஆசிரியர்களையோ அல்லது அந்த சம்பந்தமாக வெளியிடப்பட்டுள்ள நூல்களையோ படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது சூரிகோ உபனிஷத் என்ற ஒரு சிறிய உபனிஷத். இந்த உபனிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 25 ஸ்லோகங்கள் தான் இருக்கின்றது. இந்த உபனிஷத்து எப்படி ஒரு சரியான ஒரு அறிவால் அல்லது ஒரு கத்தியானது வெட்டி நம்முடைய அறியாமையை வெட்டி உயர்நிலை அடைய பயன்படுத்தப்படுமோ அதே போல் இந்த 8 அங்கங்களையுடைய யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தியானம், சமாதி என்ற இந்த 8 அங்கங்களை அடைவதற்கான தலைகளை வெட்டக்கூடிய இது உபனிஷத். இந்த உபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபனிஷத்தில் மிகுந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ், உபமானங்கள், உபமேயங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது நாம் எளிதில் அறிந்து கொள்வதற்காக சில உபமானங்கள், உபமேயங்கள் இதில் சொல்லப்பட்டு நமக்கு புரிய வைக்க செய்கின்றன. இதில் முதல் உபமானமாக ஒரு சிலந்தி வலையை பற்றி குறிப்பிடுகின்றார் இந்த முனிவர். எப்படி சிலந்தியானது தன்னுடைய வாயிலிருந்து வரும் அந்த சலைவா, அந்த எச்சிலையே வலையாக பயன்படுத்தி அதற்குள்ளேயே அங்கமெங்கும் சென்று வருகின்றதோ, அதே போல உடம்பில் இருக்கின்ற எல்லா பாகங்களுக்கும் இந்த ஆன்மா சென்று உயர்நிலை அடைகிறது என்று ஒரு குறிப்பு சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இந்த இதய தாமரை, இதயத்தில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தாமரையை ஒத்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மற்றொரு இடத்தில் இதை ஒரு எரிகின்ற பஞ்சுத்திரி மற்றும் விளக்கை உபமேயமாக சொல்லப்படுகின்றது. இந்த உபனிஷத்தை பற்றி நாம் சிறிது சிந்திப்போமாக. இந்த உபனிஷத்தானது இந்த யோகா நிலையை அடைபவர்களுக்கு ஒரு கத்தி மாதிரி, அவர்கள் தலைகளிலிருந்து வெட்டி அந்த உயர்நிலையை அடைய யோகியர்களுக்கு இது பயன்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோக உபனிஷத் மூலமாக யோகா என்ற கர்ப்பத்தில் நுழைந்தவர்களுக்கு அவர்களுக்கு திருப்பி இந்த பிறப்பு இறப்பு என்ற தலையே கிடையாது. அதாவது அவர்கள் இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழ்களில் இருந்து விடுபட்டு உயர்நிலையை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு
இதை வந்து அனுபவித்ததற்கு பிறகு அந்த உயர்நிலையை அடைந்ததற்கு பிறகு அந்த உயர்நிலையை அடைவதற்கான தலைகள் இந்த உபனிஷத் மூலம் வெட்டப்பட்ட பிறகு அவர்கள் எந்த விதமான உலக ரீதியான தொடர்புகளோ எந்த விதமான உலக ரீதியான ஆசைகளோ அல்லது அவர்களுக்கு அந்த உலக ரீதியான சம்சார ரீதியான பிரச்சனைகளோ அவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் அவர்கள் அந்த உயர்நிலையை அடையும் பொழுது அந்த யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் அந்த நிலையை அடையும் பொழுது அவர்களுடைய உலக சம்பந்தமான செயல்கள் சுருங்கி இறைவனை அடைய வேண்டும் அல்லது ஆன்ம நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களிடம் இருக்குமே ஒழிய அவர்கள் உலகத் தலைகளில் அல்லது உலக இன்பங்களில் அல்லது உலக சமாச்சாரங்கள் இந்த சமாச்சாரங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுடைய உலகத் தலைகள் அனைத்தும் வெட்டப்பட்டுவிடும் அல்லது அதிலிருந்து அவர்கள் அந்த உலகத் தலைகள் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அவர்களிடம் நீக்கப்படும் என்று இந்த உபனிஷத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ இதற்கு என்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த உபனிஷத் சிறிய குறிப்புகளாக சொல்லப்படுகிறது. இந்த உபனிஷத் பிரகாரம் இந்த பிரம்மாவானவர் எப்படி இதை சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லுகிறது. தனிமையாக உலகத்துக்கே பிதாமகனான பிரம்மா இதை எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால், ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்து எப்படி ஒரு ஆமையானது, இங்கு ஆமையை பற்றி குறிப்பிடுகின்றார். ஆமை உதாரணத்தை சொல்லி நமக்கு இந்த விஷயத்தை விளக்க முற்படுகின்றார் இந்த ரிஷி. அதாவது எப்படி அந்த ஒரு ஆமையானது தன்னுடைய 5 கரணங்களையும் ஒடுக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி ஒரு யோகியானவன் தனிமையான இடத்தில் சென்று தன்னுடைய அந்த கரணங்களை தன்னுடைய புறக்கரணங்களை உள்ளே அடக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இதுதான் பிரத்யாகாரம். அதாவது ஆமை தன் அவயங்களை அடைக்கிறது போல மனிதன் ஒரு யோகியானவன் தன்னுடைய அவயங்களை அடக்கிக் கொள்வது பேர் பிரத்யாகாரம் என்று பெயர்படுகிறது. ஸோ அவன் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவனுடைய வெளியில் இருக்கின்ற அவன் அந்த ஓங்கார தியானத்தில் அவன் அமர்ந்து கொள்ளுவான். அவன் அந்த ஓங்கார நாதத்தில் அமர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பூரகம் என்ற பிராணாயாம நிலையை அவன் அடைவான். அதாவது பிராணாயாமத்தில் 3 நிலை இருக்கிறது. இன்ஹேல் எக்ஸேல், அந்த மூச்சை அடக்கிக் கொள்வது. அதாவது இன்ஹேல் பண்ணுவது ரேசகம், வெளியில் விடுவது பூரகம், அடக்கிக் கொள்வது கும்பகம் என்று அட்வான்ஸ்டு யோகிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த கும்பகத்தில் 2 விதமான கும்பகம் இருக்குது. பகிர்முக கும்பகம், அந்தர்முக கும்பகம். பகிர்முகம்னா வெளியில் காற்றை நிப்பாட்டுவது, அந்தர்முகம்னா உள்ளே மூச்சை நிப்பாட்டுவது. ஸோ இதில் இவர் இந்த ரிஷி சொல்வது அந்தர்முக கும்பகத்தை பற்றி பேசுகிறார். ஸோ இந்த பூரகத்தை ஓம்கார தியானத்தில் அந்த இடத்துல நிறுத்தும் பொழுது அந்த மூச்சு சமநிலையை அடையும். அப்பொழுது அந்த மூச்சானது இந்த இதய கமலத்தில் உடல் பூரா பரவும். அப்போது அந்த உடல் நேரடியாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு குறிப்பினையும் அவர் தருகின்றார். அதாவது தனிமையான இடத்தில் உட்கார்ந்து நேராக அவனுடைய கழுத்து இடுப்பு எல்லாம் நேராக இருக்கணும். மார்பு மாத்திரம் கொஞ்சம் அப்படி முன்னால் தள்ளி இருக்கணும் அப்படின்னு ஒரு சிறிய குறிப்பை அவர் தருகிறார். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா, உடலில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நாடி நரம்புகளுக்கும் உள்ளே அந்த பிராணவாயு செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த உள்ளே செலுத்தப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உலகத்தில் அந்த வெளியில் போகிற அந்த ரேச்சகத்தின் மூலமாக அவன் அந்த மனநிலையை அமைதியாக நிலையை அவன் அடைவான். அப்போ நம்மளுடைய உடலில் 72,000 நாடிகள் இருக்குங்க நம்ம யோக நூல்களில் சொல்லப்படுகின்றன. இந்த 72,000 நாடிகள் என்பது என்னென்னா, நர்வஸ் சிஸ்டம் எப்படி ஒரு வெயின்ஸ் உடம்பு பூரா நம்மளுடைய இரத்தத்தை உடல் பூரா கொண்டு போவது போல் இந்த உடலில் இருக்கிற பிராணசக்தியை நம்ம உடம்பு பூரா செலுத்துவது இந்த 72,000 நாடிகள். இவை கண்ணுக்கு தெரியாதவை, ஆனால் சூட்சுமமாக உடலில் இருக்கின்றது. ஸோ இந்த நாடிகள் அடைபடும் பொழுது நம்ம உடலில் பல வியாதிகள் உண்டாகும். அவன் மனநிலையிலேயும் பாதிக்கப்படுவான். உயர்நிலையை அடைவதற்கு அந்த பிளாக்ஸ்
அந்த தடைப்பட்ட நாடிகள் உதவாது. அப்போது அந்த நாடிகளில் இருக்க தடையை நீக்குவதற்கு இந்த கும்பக பயிற்சி பயன்படும் என்று இந்த ஆசிரியர் வந்து குறிப்பிடுகிறார். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னோம்னா, ரொம்ப கான்ஷியஸ்லி, ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப நிதானமாக இதை வந்து கரெக்டாக செய்யணும். இது வந்து 3 சமயம் வந்து செய்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து 3 தடவை செய்யணும். ஒவ்வொரு தடவையும் செய்யும்போது அதை எப்படி செய்யணும்னா, நம்ம உடலில் இருக்கிற அந்த கும்பகம் செய்யும் பொழுது உடலில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனையும், ஒவ்வொரு பகுதியும் மனதால் நினைத்து அந்த இடத்துல நிறைய பிராணசக்தி போயிருக்கு, அங்கே இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்குங்கிறத திங்க் பண்ணி, இமேஜின் பண்ணி, மனக்கற்பனை மூலம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஆங்கிள்ஸு, அப்புறம் வந்து விரல்கள், அப்புறம் வந்து நம்மளுடைய முட்டி, கால்லேருந்து வர்றாரு, கால், முட்டி, அதே மாதிரி பாதங்கள், இந்த தொடைகள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக வழியில் வந்து கடைசியில் ஹிப்ஸ் எல்லாம் வந்து கடைசியில் நேவல் ரீஜனுக்கு வரணும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா போன்ற சக்கரங்கள் வந்து தூய்மை அடையும் என்று சொல்கிறார். ஸோ கீழே இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு கடைசியில் இந்த மேல்நிலையை, இந்த இதய தாமரை, இந்த ஹார்ட் ரீஜன் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதய தாமரை இந்த ரீஜனில் வந்து ஃப்ளவர், ரெட்டிஷ் ஃப்ளவர் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இந்த இட பிங்களுக்கு நடுவில் வந்து சுளும்னா நாடி, அது சுசும்னா நாடி என்று சொல்லுவார்கள். இந்த நாடியை வந்து எல்லா நாடியும் வந்து இந்த நிறைய உடலில் இருக்கிற ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, அந்த நாடிகள் வந்து நம்ம மயிரிலையை விட பொடியாக இருக்கும். ஒரு சிலந்தி வலையில் இருக்கிற அந்த வலையை விட நுண்ணியதாக இந்த நரம்புகள், நாடிகள் இருக்கும். அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கு நாடிக்கும் கூட கலர் கொடுக்குறாரு. அந்த கலர்கள் வந்து ரொம்ப மைக்ரோ ஃபார்மில் இருக்கும். அதே சமயத்தில் சிகப்பு, மஞ்சள், கருப்பு, காப்பர் கலர்லெல்லாம் கூட இந்த நாடிகள் வந்து இருக்கும்னு இந்த நாடிகளுக்கு வந்து கலரும் வந்து வர்ணமும் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த முக்கால்வாசி மெயினாக இருக்கிற நாடிகள் எல்லாமே வந்து ரொம்ப மைக்ரோ லெவலில் ரொம்ப தின்னாக ஒயிட் கலரில் இருக்கும். அந்த எப்படி அந்த ஒரு சிலந்தி வலையை தன்னுடைய வாயால் இல்லை நம்மளுடைய எச்சிலால் கட்டப்பட்ட சிலந்தி வலையில் சிலந்தியானது எப்படி அது அங்கே இங்கேயும் அதுக்குள்ளே போயிட்டே வந்துகிட்டே இருக்கோ, அதே மாதிரி ஒரு யோகியானவன் தன் உடலில் இருக்கிற 72,000 நாடிகளுக்குள்ளும் அந்த பிராணசக்தியை செலுத்தி அதில் இருக்கிற அந்த அடைப்புகளை நீக்க வேண்டும் என்று இந்த ஆசிரியர் வந்து குறிப்பிடுகிறார். ஸோ அந்த இது போகும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா, அந்த நாடிகள் எல்லாம் வந்து தூய்மை அடையும். அதில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் வந்து எலிமினேட் ஆகும். அந்த சமயத்தில் வந்து அவனுடைய ப்ரீத்திங் வந்து ரொம்ப டைனமிக்காகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும், அந்த ஆரோக்கியமான மூச்சு நடக்கும்போது உடல்நிலையும் வந்து ஆரோக்கியத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஹார்ட் ஸ்பேஸை வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தஹாரா பிரதேசம் அல்லது புண்டரீக பிரதேசம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது வயிற்று பகுதி, நேவல் ரீஜனுக்கு மேலே ஹார்ட் பகுதியில் இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கு வந்து தஹாரா அல்லது புண்டரீகா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிகப்பான தாமரை ஆக மாதிரி அந்த இடம் வந்து இதய தாமரையாக அந்த இடத்துல வந்து இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரீத்திங் வந்து அடைந்த உடனே, அந்த பிராணசக்தி அந்த இடத்துல அடைந்த உடனே அவனுக்கு வந்து ரொம்ப அமைதியானவும் ரொம்ப ஞானத்தை அடைந்தவனாகவும் அந்த யோகி அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை வந்து ஒவ்வொரு பாட்டாக கீழே இருந்து கொண்டு வந்து மேலே எல்லா இடத்துக்கும் காலிலேருந்து பாதம், முட்டி, தொடை இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து விழணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பின்னால் இருக்கிற சுளும்னா நாடியில் இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி போன்ற சக்கரங்கள் எல்லாம் வந்து பியூரிஃபை அடையும். அதை சக்கராஸ்னா பவர் சென்டர்ஸ் வந்து பியூரிஃபை அடையும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து இந்த யோகி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த கிளஸ்டர் ஆஃப் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாக அப்படியே பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பிராணாயாம பயிற்சியினால்
பிராணா இன்ஹேல் எக்ஸேல் கும்பகம் மூலமாக அவர் அந்த நாடிகளை பூரா சுத்தம் செய்து கொண்டே இருக்கும்போது அவர் வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து அது வந்து சுழன்று கொண்டே இருக்கும். அப்போ அவருடைய நாடிகள் எல்லாம் வந்து சுத்தி அடையும், பியூரிஃபை ஆகும். அந்த வந்து அந்த ஒன்கண்ட அந்த இந்த இடத்துல மாத்திரம் என்ன சொல்கிறாரு, தொண்டையில் மாத்திரம் 101 நர்வஸ் சிஸ்டம் நாடிகள் வந்து இந்த இடத்துல வந்து கிளஸ்டர் ஆஃப் நர்வஸ் நரம்பு கூட்டம் வந்து இந்த இடத்துல மாத்திரம் இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து 101 நாடிகள் இருக்கிறது. இங்கே வந்து பராசக்தி இருக்கிறாள். இந்த நடுவில் வந்து அந்த 101 நாடிகளுக்கு நடுவில் பராசக்தி வீட்டிருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஆசிரியர் வந்து அதை வந்து குறிப்பிடுகிறார். ஸோ இந்த ஸ்பைனல் நெர்வில் வந்து என்ன சுப்ரீம் எலமெண்ட் வந்து பிரஜாரா நெர்வு இது ஃபார்ம் ஆஃப் பிரம்மா. ஸோ இங்கே வந்து இடநெர்வு இந்த திருப்பி எகெயின் வந்து இடது நாடி வந்து இடது பக்கமாகவும் வலது நாடி வலது பக்கமாக இருக்கிறதாகவும் அவர் வந்து, அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுக்கு இடது பக்கம் வலது பக்கம் இடகலை வலதுகளை பெண்களை இருக்கிறது. அந்த ஸ்பைனல் கார்டுக்கு நடுவில் சுழும்னா நாடி, அந்த சுசும்னா நாடி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஸோ இதை வந்து கரெக்டாக எல்லா நாடிகளையும் வந்து நம்மளால் இது பண்ணி போக முடியும். அந்த மிடில் ஆஃப் த நர்வஸ், அதாவது நம்ம இடகலைக்கும் வலகலையிலையும் வந்து நம்ம காற்றை சுழற்றும் போது இந்த 72,000 நாடிகளும் கும்பகம் மூலமாக தூய்மை அடையும் பொழுது அவர்கள் உயர்ந்த ஞானத்தை பிரம்ம ஞானத்தை அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து இந்த டோட்டலாக வந்து இதுக்கு வந்து இந்த 72,000 நாடிகளுக்கு வந்து தைத்திலம் அப்படின்னு வந்து இந்த ஆசிரியர் வந்து இந்த முனிவர் வந்து குறிப்பிடார். தைத்திலம் என்பது இந்த 72,000 நாடிகளுக்கு தைத்திலம் என்று பெயர் சொல்கிறார். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யோக பயிற்சி கும்பக பயிற்சி மூலமாக எல்லா நாடிகளையும் பெனிட்ரேட் பண்ணும். அதாவது பெனிட்ரேட் பண்ணால் இதை வந்து எப்படி தண்ணியை ஊற்றி நம்ம வந்து வாய்க்காலெல்லாம் கழுவுறோமோ அதே மாதிரி இந்த கும்பக பயிற்சியானது நரம்புகளை எல்லாம் வந்து தூய்மைப்படுத்தும். ஆனால் ஒரே ஒரு இதை வந்து தூய்மைப்படுத்துவது சுழும்னா நாடி வழியாக உள்ள போவது மிகவும் சிரமம். அவர் வேலையை அவர்கள் முயற்சி செய்து தான் அதை வந்து அந்த சுழும்னா நாடியை வந்து தூய்மைப்படுத்த முடியும். அது துளைக்கும் போது கீழே இருக்கிற குண்டலினி சக்தியும் வந்து மேல் எழும்பி விடும். ஸோ அது மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா, எப்படி நன்கு சாணி பிடிக்கப்பட்ட கத்தியானது பொருட்களை வெட்டுமோ அதே மாதிரி இந்த கூர்மைப்படுத்தப்பட்ட அந்த ஃபயர், அந்த யோகா என்கின்ற நெருப்பால் அவர்கள் அந்த சோல் வந்து தூய்மைப்படுத்தப்படும். அந்த சோல் வந்து உலகத் தலைகளிலிருந்து வெட்டப்படும், அதாவது உலகத் தலைகளிலிருந்து அவை வந்து நீக்கப்படும். ஸோ இந்த எப்படி வந்து இந்த ஒரு கூர்மைப்படுத்தப்பட்ட அறிவாலோ கத்தியோ எல்லாத்தையும் வெட்டி அந்த பொருளை வந்து தூய்மைப்படுத்துமோ அதே போல் இந்த பயிற்சியானது கூர்மையான கத்தி போல் இந்த ஃபயர் இந்த யோகாவை வந்து பண்ண ஆன்ம விடுதலை வந்து கிடைக்குங்கிற இந்த இதை சொல்கிறேன். ஸோ இந்த வந்து அந்த சமயத்தில் வந்து எப்படி நம்மளுடைய ஒரு மல்லிகை பூவிலிருந்து சென்டட் வாசனை திரவியங்கள் எடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி இந்த நரம்புகளை எல்லாம் கசக்கி பிழியப்பட்டு ஒரு உயர்ந்த நிலையை வந்து அந்த யோகி வந்து அடைவான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் இந்த ஒவ்வொன்றுக்கும் அவன் வந்து அந்த யோகி வந்து அந்த லெவலில் வந்து அவனுக்கு வந்து நல்லது கெட்டது அதெல்லாம் வந்து அந்த வித்தியாசமே தெரியாத உயர்ந்த நிலையை வந்து அவன் அடைஞ்சிடுவான். அவனுக்கு வந்து எவர்லாஸ்டிங் சுப்ரீம் பீஸ், எப்போவுமே நீங்காத ஒரு ஞானத்தை அவன் வந்து பெற்றுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வந்து பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து அவன் வந்து வெளியே வந்துடுவான். அவனுக்கு ரீபர்த்தே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவன் வந்து அந்த இது மூலமாக பெனிட்ரேட் பண்ணி அந்த தவம் செய்தவன் வந்து அவன் வந்து தனிமையான இடத்துல இருப்பான். அவனுக்கு வந்து இந்த உலக பற்றுகள் வந்து அவனுக்கு இருக்காது. அவனுக்கு வந்து எந்த விதமான மக்களுடைய தொடர்பு மக்களுடைய சகவாசமெல்லாம் அவனுக்கு வந்து விருப்பமாக இருக்காது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து உலக சாமான்கள்லேருந்து ரிலக்டன்ட் ஆகி அதுலேருந்து விலக ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்படி வந்து ஒரு அன்னப்பட்சியானது ஒரு அன்னப்பட்சி அல்லது ஒரு பறவையானது ஒரு இதில் ஒரு வலையில் மாட்டிக்கொண்டு விட்டால் என்ன செய்யும் அப்படின்னா, அதோடைய அழகால் அதை வெட்டி 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 சுதந்திரமாக பறந்துடும். அதே மாதிரி
இந்த யோகியானவன் இந்த கும்பக பயிற்சி, இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த தன்னை கட்டியுள்ள உலகத் தலையிலிருந்து, இந்த சம்சார பந்தத்திலிருந்து அவன் எல்லாவற்றையும் வெட்டிவிட்டு அவன் சுதந்திரமான பறவையாக ஆன்ம நிலையை அவன் அடைந்து விடுவான். அவன் அந்த உலக இன்பங்களை வெட்டிடுவான். அவன் வெட்டிட்டு, அதனால தான் இந்த ஆரம்பத்திலேயே இந்த உபனிஷத் ஒரு டிராகர் மாதிரி, அதாவது பதம் தீட்டப்பட்ட கத்தி மாதிரி அந்த யோகிக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அந்த இன்னொரு உதாரணம் கூட இது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்த உபனிஷத்துக்கெல்லாம் மிக கருணையாக ஒரு சாதகர்களுக்கு எப்படி புரியுமோ மேலும் 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 எப்படியாவது இந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதில் மிக்க குறிக்கோளாக, மிக்க கருத்துடலாக, மிக்க கருணையோடு இருக்கிறது என்று பார்க்குறோம். முதல்ல அவர் என்ன சொன்னார், முதல்ல ஆமை மாதிரி உள்ளடக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. இப்போ ஒரு பறவை ஒரு இதில் மாட்டிக்கொண்ட, ஒரு வலையில் மாட்டிக்கொண்ட பறவை எப்படி தன் அழகால் வெட்டி அது பறந்து விடுமோ, அதே மாதிரி அந்த சாதகன் உலகத் தலையிலேருந்து விடுபட்டு விடுவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி ஒரு பஞ்சு திரியானது ஒரு விளக்கில் இருக்குது, அது விளக்கை எரிய 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 அந்த விளக்கை எரிய எரிய அந்த கடைசியில் என்ன ஆகும், அந்த திரியை அக்னி சுரூபமாக அல்லது அக்னியில் ஐக்கியமாகிவிடும். அதே மாதிரி ஒரு யோகியானவன் தன் இந்த யோகா பண்ண 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 அந்த உயர்நிலை, அந்த சோலானது உயர்நிலை எப்படி அந்த திரியானது அக்னியில் ஐக்கியமாகிறதோ, அதே மாதிரி அந்த யோகியின் ஆன்மா பேரான்மாவில் அதிர்படுத்தது எல்லாத்தையும் போய் அங்கே போய் அந்த இதில் போய் உயர்நிலையை அடைந்து விடுவான். அந்த ஆனந்தத்தில் மகிழ்ந்து விடுவான். அந்த பெரிய ஞானத்தில் அவன் அந்த பெரிய அந்த சுரூபத்தில் அவன் கலந்து விடுவான் அப்படின்னு சொல்லி திருப்பி இன்னொரு இதை சொல்கிறாரு, இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. அதாவது ஒரு சாணை தீட்டப்பட்ட ஒரு கத்தியானது எப்படி அவனுக்கு ஒரு சாணை தீட்டப்பட்ட கத்தியில் எப்படி உபயோகமாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த பிராணாயாம பயிற்சி என்ற அந்த ஓம் என்கின்ற அந்த ஓம் என்ற அந்த சாணைக்கு தீட்டப்பட்ட அந்த பிராணாயாமம் மூலம் தீட்டப்பட்ட அந்த யோகியானவன் உலகத் தலைகளை அனைத்தும் அறுத்து விட்டு அவன் மேலான உயர்நிலையை அடைந்து விடுவான். அவன் மீண்டும் இந்த உலக சூழலில் மாட்டிக்கொள்ள மாட்டான், இந்த உலக சம்சார தலைகளில் அவன் மாட்டிக்கொள்ள மாட்டான் என்கிற இந்த உபனிஷத் விவரமாக சொல்கிறது. ஸோ ஒன்ஸ் அவன் ஆசைகளை நீக்கி இந்த உலகத் தலைகளில் அடைய வேண்டியதெல்லாம் நீக்கி தனிமையால் இருக்கின்ற அந்த யோகியானவன் அவனுக்கு எந்த விதமான பற்றும் இருக்காது, பற்றற்ற துறவியாக இருப்பான். அவனுடைய ஆசையெல்லாம் ஆன்மநிலையை அடைய வேண்டும். ஆன்மநிலையை அடைந்த பிறகு அவனுக்கு அடைய வேண்டியது என்பது எதுவுமே இருக்காது. ஸோ அந்த இம்மார்டாலிட்டியை அவன் அந்த இதை அவன் அப்புறம் மேலும் மேலும் அவன் மேலும் மேலும் உறவுகளை புதுப்பிக்க மாட்டான். அவன் மேலும் மேலும் அவனுக்கு நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்காது. அவன் உயர்நிலையில் இருப்பான் என்று சொல்கிறேன். அதே தான் விநாயகர் அகவலில் கூட நம்ம பார்க்கலாம். ஔவையார் இதை அந்த ஔவையார் நிறைய சொல்லியிருக்கார். மூலாதாரமாகிய அக்னி மண்டல மூலாதாரத்தின் மூன்றல் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையம் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடசக்கரத்தின் ஈரட் நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூளமும் சதுர்முக சூட்சமும் இன்முகமாக இனிதனக்கருளி என்று சொல்கிறார். அதாவது இந்த குண்டலினி காட்சியை பிராணசக்தி மூலமாக இந்த மூலாதாரத்தில் அக்னி மண்டலத்தில் கொழுந்து விட்டு எரியும் குண்டலினியை மூச்சு காட்டி இந்த கும்பகம் மூலமாக பிராணசக்தி துணை கொண்டு எழுப்பும் வழி எனக்கு காமி. அந்த குண்டலினியானது சகசத்தை அடையணும். அப்பொழுது சூரிய நாடியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, சூரிய நாடியாக பெண்களையும் சந்திர நாடியாகிய அந்த சந்திர நாடியுடைய இடைகளை அந்த இடகளை இயக்கத்தை எனக்கு விளக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு சக்கரத்தையும் விசுத்தி இறை சக்கரம் விசுத்தி சக்கரத்தில் இருக்கிற நிலை, உடல் சக்கரத்தில் இருக்கிற பல்வேறு விளக்கங்களையும் எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரிடம் கூட அந்த அவை பிராட்டி கூட விநாயகர்கள் வேண்டிக் கொள்கிறார். ஸோ இந்த அளவில் இந்த உபனிஷத் ஒரு யோகியை பூர்ணமாக செய்யும் பொழுது அவன் உயர்நிலையை அடைகிறான். அவன் உலகத் தலையிலிருந்து விடுபட்டு பிரபஞ்ச நிலையிலிருந்து விடுபட்டு அவன் உத்தமமான பேரான்ம நிலையை அடைகின்றான் என்பதை இந்த உபனிஷத் நமக்கு கிருஷ்ணா சூரிகோ உபனிஷத் என்ற உபனிஷத் யோக உபனிஷத் நமக்கு ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்பதை
நாம் தெரிந்து கொள்ளலாம். ஹரி ஓம். ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவதிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.